திரிலங்கோவன், இப்ப இந்த 1 மாத காலம், இந்த 30 நாட்கள் அவர்கள் சிறை செல்ல வேண்டியதில்லை. அதற்குள்ள லீகல் ப்ரொசீஜர், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியிலான வாய்ப்புகள், உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். இந்த 1 மாதத்திற்கு பின்னாடி என்ன நடக்கும்? உச்சநீதிமன்றம் இப்போ நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் தான் அல்டிமேட் இன் ஆல் ரெஸ்பெக்ட். அதன் பிறகு எஸ்எல்பி நம்ம சொல்றது மேல்முறையீட்டிற்கான அனுமதி கேட்கிற வழக்கு, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்றோம். பட் எனியோ இப்போல்லாம் அது நடைமுறையாக மேல்முறையீடு என்பது மாதிரியே புரியப்பட்டிருக்கிறது. எந்த விதமான சட்ட மீறல்களில் இந்த தீர்ப்பு இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்தை நம்ம அந்த அனுமதி, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும், அதற்கு இடைக்காலமாக சிறை செல்லாமல் இருப்பதற்கு ஜாமீனும் கேட்பது நடைமுறை எல்லா வழக்குகளிலும், அது இந்த வழக்குகளிலும். ஆனால் அவ்வாறு ஜாமீனில் வர்ற காரணத்தினாலேயே அவருடைய தகுதி இழப்பு சரியாகி விடாது. இப்போ சப்போஸ் இந்த 30 டேஸில் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு, பட் இந்த நிறுத்தி வைப்பு இருக்கு இல்லைங்களா, அதாவது ஜாமீன் ஒன்று, ஆனால் இந்த தீர்ப்பை நாங்கள் இப்போ ஏற்றுக்கல, அதை நிறுத்தி வைக்கிறோம் என்றால் அது தகுதி இழப்பை எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்றது ஒரு வித்தியாசம். ஸோ அது உச்சநீதிமன்றத்தினர் தான் ஃபர்ஸ்ட் எஸ்எல்பி அட்மிட் ஆகணும், அதன் பிறகு இந்த விவாதங்கள் வரணும் அப்படி. பட் இப்ப இவங்க தரப்புல இருந்து சட்ட ரீதியிலான கோரிக்கைகள் என்னவா இருக்கும்? இந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக இருக்குமா, என்னவா இருக்கும்? தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்பதோடு பிணை கேட்பதாக இருக்கும். அதுதான் பிரியாரிட்டி பிரேயர். ஆமா, டெஃபினட்டா. இன்னொன்று என்னன்னா, அது அந்த வழக்கில் உள்ள நியாயங்களை பொறுத்து இருக்கும். அவங்க என்ன நியாயத்தில் ட்ரையல் கோர்ட்டில் அக்விட்டல் வாங்கினாங்க, எந்த நியாயத்தை ஹைகோர்ட் ஏற்றுக்கொள்ளாமல் தண்டனை கொடுத்தது என்பதை இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கறதா இருக்கும். ஸோ இது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது, இதில் பார்த்தோம்னா 2014 வந்த அமெண்ட்மெண்ட் படி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் மினிமம் சென்டென்ஸ் 4 years அப்படின்னு இருக்கு. இப்போ ஏன் 3 வருஷம் என்பதும் ஒரு எண்ணம் மக்களுக்கு வரும். ஏன் 3 வருஷம் என்பதுனா, இந்த அஃபென்ஸ் பீரியட் இருக்கு இல்லைங்களா, இவங்க மீது வழக்கு வந்த பீரியட்ல குறைந்தபட்ச தண்டனை 1ஆகவும் அதிகபட்சம் 7 ஆண்டுகளாகவும் இருந்ததனால் இப்போ இந்த 3 ஆண்டு என்பது அந்த 1 to 7 அப்படிங்கிற அந்த பீரியட்ல இந்த அஃபென்ஸ் என்பதனால் இப்போ இது கிடைச்சிருக்கு. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் எப்படி பார்ப்பார்கள் என்பதுன்னு இருக்கு. இப்போ என்னன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஊழல் தடுப்பு சட்டத்தை பொறுத்த மட்டில் வெறும் தண்டனை, அதாவது அபராதம் என்றால் கூட தகுதி இழப்பு என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அறிவிப்புக்கு முன்னாலேயே உங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு என்ன தண்டனை என்பதை 21ஆம் தேதி சொல்லுகிறேன் என்ற பொழுதே நியாயமாக அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கும். இதுதான் நம்ம மக்கள் லீகலாகவும் சரி, மாரலாகவும் சரி நம்ம இல்லாட்டி இது பொலிட்டிக்கலாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒன்று அப்பீல் செய்வதற்கு ஒரு முறையீடு, அதுவரை தண்டனை நிறுத்தி வைப்பு, அதுவரை ஜாமீன், இந்த 3க்கான முயற்சிகளை அவங்க மேற்கொள்ள.